கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் மத்திய மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் கர்நாடக வனப்பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் மத்திய அரசு வழங்க வேண்டும். மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா பேட்டி. கிருஷ்ணகிரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மத்திய மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் பூபதி, மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா ஆகியோர் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்வது, கட்சியை எவ்வாறு வலுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகளை எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா, மேகதாது அணைக்கட்டு சம்பந்தமாக தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிய ஆட்சி இப்பொழுது அமைந்துள்ளது. புதிய ஆட்சியும் அந்த அணைக்கட்டு சம்பந்தமாக இதுவரை எதுவும் வாய் திறக்காத நிலையில் இருக்கிறார்கள். கர்நாடக வனப்பகுதியில மாடு மேய்ப்பதற்குச் சென்ற நமது தமிழகத்தைச் சார்ந்த ஒரு 3 நபர்களை என்கவுண்டர் என்ற பெயரில் வனத்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றுள்ளனர். இதனை மத்திய அரசு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும். இது என்கவுண்டர் என்று இந்த வழக்கை முடிக்கக்கூடாது. அது கொலை வழக்காக பதிவு செய்து அந்த வனத்துறை அதிகாரிகளை உடனடியாக பணிநீக்கம் செய்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை மத்திய மாநில அரசாங்கம் வழங்க வேண்டும். மத்திய அரசும் வழங்க வேண்டும். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள சுங்கச்சாவடியை அகற்றப்பட வேண்டும். இல்லையில் மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். பொறுப்பேற்றதற்கு நான் இன்று பெருமை கொள்கிறேன். இந்த களத்தில் பெண்கள், தாய்மார்கள், கல்வி மற்றும் பள்ளி இருக்கக்கூடிய மேகதாது அணைக்கட்டு சம்பந்தமாக தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. புதிய ஆட்சி இப்பொழுது அமைந்துள்ளது. புதிய ஆட்சியும் அந்த அணைக்கட்டு சம்பந்தமாக இதுவரை எதுவும் வாய் திறக்காத நிலையில் இருக்கிறார்கள். நேற்று கூட அந்த பகுதியில் மாடு மேய்ப்பதற்கு சென்ற நமது தமிழகத்தை சார்ந்த ஒரு 3 நபர்களை என்கவுண்டர் என்ற பெயரிலே வனத்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்திருக்கிறது. அந்த வனத்துறை அதிகாரிகள் ஏன் சுட்டார்கள், எதற்கு சுட்டார்கள் என்று தெரியவில்லை. அதற்கு கூடிய விரைவிலே அரசாங்கமாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும். இது என்கவுண்டர் என்ற முறையிலே அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது கொலை வழக்காக பதிவு செய்து அந்த அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணமும் அரசு வழங்க வேண்டும், மத்திய அரசும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். சரி, எதை பத்தியுமே வாய் திறக்கிறது இல்லை. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ நமக்கு மேகதாது அணைக்கட்டு. இந்த மேகதாது அணைக்கட்டு மட்டுமல்லாமல் இப்ப நேற்றைக்கு நடந்த பெரிய இஷ்யூ, ஒரு 3 தமிழர்கள் என்கவுண்டர் முறையில் சுட்டுக் கொண்டிருக்காங்க. ஒரு பாவப்பட்ட மக்கள், மாடு மேய்க்க சென்ற இந்த மக்களை இப்படி சுட்டுக் கொண்டு இருக்காங்கன்னா, இதுக்குள்ள தமிழக அரசு எவ்வளவு பெரிய இந்த இஷ்யூ பத்தி பேசியிருக்கணும். இது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆகவே மத்திய அரசுக்கு அது மிகப்பெரிய அழுத்தம் இந்த தாவேகா அரசும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இதற்கு கொடுக்க வேண்டும். ஆக மேகதாது அணைக்கட்டு போல வாய் மூடி மௌனமாக இந்த விஷயத்திலும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கையாக இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.